இப்போ கணக்கம்பட்டிகிட்ட போனீங்கன்னா கெட்ட வார்த்தையிலே வைவாருன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக வைவார் பார்த்து. இங்கே சுரேந்திரன் ஐயான்னு இருந்தார். அவரோட போய் நான் பார்த்துட்டு அவரை என்னை வச்சு அடித்து இனிமேல் வரக்கூடாதுங்க அப்படின்னாரு. ஏன் வரக்கூடாதுங்கிறாருங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். நான் அடைஞ்சல என்னைய நீயும் அதே மாதிரி அதுக்கு எதுக்கு இங்கே வர்றீங்கிறத அவங்க வைகிறது தப்புன்னு நீங்கள் என்னமோ வாழ்த்துறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வைகிறது அடிக்கிறதெல்லாம் அப்பா அவர் கையில் அடி வாங்குறதோ அவர் வைகிறதெல்லாம் நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். சூட்சும உள்ள ஒரு விஷயம் இருக்காது, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வைகிறது எதுக்குன்னு கேட்டால் நான் அடைஞ்சே இல்லை நீயும் அடா அப்படிங்கிறாரு. சுரேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லுவார், சிவகங்கையில் இருக்கிற சுரேந்திரன் மதுரையிலேருந்து தான் போனார். இதில் கணக்கம்பட்டி சாமி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சாமி சுவாமி ஹாலிலேருந்து வெளியில் வருவார், சுரேந்திரனையே உள்ளே உட்காந்துருப்பார் பார்த்து. அப்போ யாரும் அவர் தெரியாது. இப்போ சமாதி ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னக்க. அவரை போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அடிக்கிறாரு அப்படிங்கிறார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை உன்னை நினை என்னை நினைங்கிறார். பாருங்கள், என்னை நினை உன்னை நினைன்னு சொல்லலை. உன்னை நினை நீ யாருன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன என்னென்னா நான் யாருன்னு தெரியும். இதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க. வைகிறது எதுக்குங்கிறீங்க, உங்களை வஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போதும்? வைகிறது கேட்டால் என்னை ஏன் தேடி வர்றேங்கிறார். ஏதோ உனக்கு ஒன்று தெரியுது, தட்டுப்படுது, அதான் என்னை தேடி வர்ற. அது என்ன நீ பாரு, உனக்குள்ளே நீயும் இதே மாதிரி ஆவைங்கிறது தான் அவன் வைகிறது, இங்கே வராதுங்கிறது. இதை விட்டு நம்ம அங்கே போய் என்ன கேட்டுட்ருக்கோம்? பிள்ளை பாஸ் ஆகிட்டு போய் நிற்கிறோம். இல்லை வேலை முயற்சி பண்ணால் கிடச்சிட்டு போகிறது. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன இப்படி எப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. இங்கே வராதவங்க முன்னேறலையா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி மகான்களையும் சித்தனையும் பார்க்காதவங்க யாருமே முன்னேறலையா? இங்கே வந்தவங்க தான் முன்னேறுறாங்களா? ஆனால் என்ன கருணை பாருங்களேன். வந்து இதையாவது கேட்குறீல்ல, போ அதுலேயும் நீ வாழ்ந்து தொலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அடைஞ்சிட்டு திருப்பி வர்றோம்னா திருப்பி இன்னொரு பெட்டிஷனோட தான் போகிறோம். கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறீங்க பிள்ளைக்கு, போ கல்யாணம் 1 வருஷத்தில் ஆகும் போங்கிறாரு அவர். கணக்குப்படி சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. போயிட்டு இருந்துடும், நம்மளை கல்யாணம் முடிஞ்சிடும். 2 வருஷம் பிள்ளை இல்லாட்டி திருப்பி வர்றது, சாமி பிள்ளை வேணும். ஏங்க இதே பொழப்பாங்க அவங்களுக்கு, வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு? அவங்க எதுக்கு வந்தாங்கங்கிறது தெரியுதா? அதான் திருப்பி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ₹1 கோடி தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் போய் ₹1 ₹2 அவங்ககிட்ட பிச்சை எடுத்துகிட்ருக்கீங்கிறேன். இப்போ ஞானம்னு கேட்டால் நொடி பொழுதில் ஞானம் கொடுத்துருவாங்க. நம்ம யார்? நம்ம இந்த பூமிக்கு எதுக்கும் வந்தோம், ஏன் பிறந்திருக்கோம், ஏன் இந்த மகான்களோட தொடர்பில் நம்ம இருக்கோம்? எல்லாருக்கும் இது கிடைக்காதுங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் கணக்குப்படி சாமி போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ எல்லோரும் இந்த தளத்துக்கு வருவாங்களான்னு பாருங்கள், வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் பிறப்பு இருக்குது பார்த்து. நீங்கள் நெருங்கி வரீங்கன்னா ஏதோ ஒரு சூட்சுமம் உங்களுக்குள்ளே இறைவன் கொடுத்துருக்காங்க பார்த்து. இந்த பிறவிகாலத்து கடையறிக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அங்கே கொண்டு போய் கல்யாணம் ஆகலை, பிள்ளை பரல பிள்ளை பரிசில் பாஸ் ஆகலைன்னு கேட்டால் அப்புறம் இந்த வேலை பார்க்க தான் அவங்க அங்கேருந்து வந்தாங்களா ஞானம் அடைஞ்சு உங்களை காப்பாற்றுறதுக்கு? நீங்கள் அதை தொட்டுட்டாலே உங்களுக்கு இது நடக்க ஆரம்பிச்சிருமேங்கிறேன். அந்த ஞானத்தை தொட்டுலாம் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. ஆச்சரியமாக இருக்கும். சொன்னால் யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. இங்கே பொறுப்பை தவிர்க்க பார்க்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பார்க்க நண்பர் போனார். இவனுக்கு ஒரு 5 கோடி நம்ம கொடுத்து உதவணும்னு நினைக்கிறார் அந்த நண்பர். உள்ளே போய் என்ன நண்பா என்ன வேணும் கேளு, எதுனாலும் தரேன் அப்படின்னா. வரும்போது கீரை நல்லா இருந்துச்சு பிடிங்கிட்டு போவான்னு நான். அது ₹5 கீரைங்க. அது ₹5 கீரையை கேட்குறாரு. இந்த தோட்டத்தில் நல்லா இருக்கு இந்த கீரை, பிடிங்கிட்டு போயிடுவா மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. இவன்கிட்ட போய் 5 கோடியை கொடுத்தா அவன் என்ன செய்வான்னு அடிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ₹5 கீரை கிட்ட கேட்குறவன்கிட்ட போய் 5 கோடியை கொடுத்தா அது யூஸ் ஆகுமா? இந்த மாதிரி தான் மகான்கள். ஆனாலும் அது பிடிங்கிட்டு போன்னு தலையில் அடிச்சுட்டு கொடுத்து விட்டாரான். 5 கோடி தருவாரா? அவன் என்னன்னாலும் செய்ய காத்திருக்காங்க அந்த நண்பன். அதே மாதிரி தான் இந்த மகான்கள் என்னன்னாலும் கொடுக்க காத்திருக்கு. ஏன் இதை உன்கிட்ட கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்கிறாங்க. லவ்ய வாழ்க்கை, காரு வீடு எல்லாம் சொத்து சுகம்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஞானம் வேணும் நிற்கிறது. அதுக்கப்புறம் உணர்றது எல்லாமே போகிறேன், எல்லாத்தையும் அடையிறேன். ஒரு வெறுமை வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கை, என்னன்னே தெரியலை. அந்த வெறுமையை கண்டுபிடிக்கணும். முதல்ல இருந்து பொறுமையாக இருந்திருக்கணும். நீங்கள் விட்டுட்டு போகிறதே சம்பாதிக்கிறீங்க. மரணம் எல்லாத்தையும் சுற்றி வாரி எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, சொந்த பந்தம் காசு பணம் கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருமே. நீங்கள் அனாதையால் நினைப்பீங்க. சாகும்போது கொண்டு போகிறத நீங்கள் சம்பாதிச்சிடணும். இறையோட இறையனையும் தேடுங்க, இறையோட இறையும் தேடுங்க. தேடிட்டே வாங்க கூட. இது வரைக்கும் கணக்கம்பட்டி சாமியும் மற்ற சித்தர்களை பற்றி தான் சொல்லியிருந்தோம், ஞானிகளை பற்றி பேசியிருக்கோம். எவ்வளோ அனுபவங்கள் பட்டிருக்கோம். நினைவுக்கு வந்ததை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் நின்றாலே போதுங்க. அது யோகி ராம் சுரத்குமாராக இருக்கலாம், கோடிசாமியாக இருக்கலாம், கணக்கம்பட்டியாக இருக்கலாம், எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு தான். இப்போ கடைசியாக இருந்தது சுரேந்திரன் ஐயா. கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோ வைவார். 5 நிமிஷம் கழிச்சோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாந்தமாகிடுவார்.
அதே மாதிரி மதுரையில் எல்ஐசி நகரில் ஆண்ட்ரோப்பா இருந்தாங்க. இங்கே வர சந்திரனையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 12 சித்தர்களோடு தான் நான் தொடர்பில் இருக்கேன். பார்த்து நான் என்ன பிறப்புன்னு எனக்கு இன்னும் புரியலை. திருப்பி சொல்லிடுறேன், அந்தளவுக்கு நான் தியானம் தவம் பண்ணலை. எந்த ஜென்மத்துடைய ஒரு புண்ணியமே எனக்கு தெரியாது. ஆனால் அதில் இன்னும் ஒரு சின்ன பதிவை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எவ்வளோ பேர் வயசு கூட உள்ளவங்க இதை பார்ப்பீங்க, கேட்பீங்க. நான் இந்த 19 வயசில் இந்த தளத்துக்குள்ளே நான் பயணம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கு வயது 58 ஆகுது. பார்த்து ஒரு சின்ன பதிவை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 பேரில் ஒருத்தர். அந்த திருஞான சம்பந்தருடைய வம்சாவளி தான் அடியேன்னு பார்த்துக்கோங்க. இது இந்த இதில் சின்ன பதிவை உங்கள்கிட்ட பதிஞ்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே இந்த இது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருக்குது. என்னை இப்போ பெரிய மனிதர்கள் கூட நான் பேசுகிறத கேட்குறதுக்கு இது ஒரு காரணம், அவங்களுடைய டிஎன்ஏவாக இருக்கலாமான்னு கூட எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் தவம் பண்ணலை, தியானம் பண்ணலைன்னு. இது எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏன் இந்த வயசில் நமக்கு இது வருது, இதுக்குள்ளே ஏன் நம்ம பயணம் பண்ணுறோம். எனக்கு குருமார்கள் 4 பேர் இருக்காங்க. இப்போ ராமமூர்த்தி, ஐடியல் ராமமூர்த்தின்னு இருக்காங்க, ஓஷோன்னு இருக்காங்க, பாலசுப்ரமணிய சித்த வித்யார்த்தி அவர், ரெஜி சார்னு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் என்னை இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் என்ன விரும்புவாங்க யோசிச்சுப்பாங்க, சம்பாதிக்க வழியிலேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை விட பெரிய அருள் என்ன கிடைக்கும்? பொருளை சம்பாதிச்சா எடுத்துகிட்டுல போயிடுறீங்க, களவாண்டில் போயிடுறாங்க, மரணம் களவாண்டு போயிருமே. அருளை நான் சம்பாதிக்கணும்னு தான் நான் நினச்சேன். அந்த அருள் தான் எனக்கு இவங்க மூலமாக எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். வாய்ப்பு இருந்தால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள் பல.